இனி சில செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே மின்வெட்டு ஏற்பட்டதால் மக்கள் அவதியடைந்தனர். சென்னையில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது மக்களிடையே அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ள சூழலில் சில இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டதால் கடும் இன்னல்களுக்கு ஆளாகினர். யாருக்கு கால் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. ராத்திரிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 முறை கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸில் யாருமே கிடையாது, பூட்டப்பட்டிருக்கு. குன்றத்தூர் இபி ஆஃபீஸ். திருவொற்றியூர், காலடிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் மின் வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து மின்வெட்டுக்கான காரணத்தை கண்டறிந்து சீரமைக்கப்பட்ட பின்னர் மக்கள் கலைந்து சென்றனர். கொளத்தூரில் 4 மணி நேரத்திற்கு மேல் மின்தடை ஏற்பட்டதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் மின்வாரிய ஊழியர்கள் பிரச்சினையை சரி செய்தால் மட்டுமே கிளம்புவோம் என்று தெரிவித்தனர். இதனையடுத்து ஊழியர்கள் மின்தடை பிரச்சினையை சரி செய்தனர். சென்னை ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வண்ணாரப்பேட்டை பகுதியில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி அந்த பகுதி மக்கள் எம்எல்ஏ விஜய் தாமுவை முற்றுகையிட்டனர். மக்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறியுள்ளார். சென்னை மதுரவாயல், MMDA காலனி, அபிராமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் ஏற்பட்ட தொடர் மின்வெட்டால் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மதுரவாயல் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஊழியர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோடைக்காலம் என்பதால் மின் பயன்பாடு அதிகரித்து மின்னழுத்த குறைவால் பழுது ஏற்பட்டுள்ளதாகவும் சீர் செய்து தருவதாகவும் மின்வாரிய தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 பேர் இவ்வளவு பேர் ஏரியாவுக்கு 2 பேர் வச்சிருந்தா பத்துமா? அது என்னையா சொல்றீங்க? முதலமைச்சர் இப்ப இது யாருக்கும் முதலமைச்சர் போனா இந்த பிரச்சனை எப்படி? காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் மின்வெட்டு குறித்து புகார் அளிக்க சென்றபோது மின்வாரிய அலுவலகம் பூட்டப்பட்டு இருந்ததாக கூறி வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. விக்னேஸ்வரா நகரில் தினம்தோறும் ஏற்படும் மின்வெட்டு குறித்து புகார் அளிக்க பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகம் சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அலுவலகம் பூட்டப்பட்டிருந்த நிலையில் அங்குள்ள மின்விசிறிகள் ஓடிக்கொண்டிருந்தன. இதுகுறித்து குன்றத்தூர் மின்வாரிய உதவி இயக்குநரிடம் கேட்டபோது கோடைக்கால மின் அழுத்த பிரச்சினையை சீரமைக்க ஊழியர்கள் களத்திற்கு சென்றதால் அலுவலகம் பூட்டப்பட்டிருந்ததாகவும் இனி இரவு நேர மின்வெட்டு தவிர்க்கப்படும் எனவும் தெரிவித்தார். காவிரி நீர் பங்கீடு மற்றும் மேகதாட்டு விவகாரத்தில் மாநில அரசு தமிழகத்திலிருந்து வலியுறுத்தாமல் ஒரு குழு அமைத்து நேரில் சென்று கர்நாடக அரசிடம் வலியுறுத்த வேண்டும் என காவிரி உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தஞ்சையில் தெரிவித்துள்ளார். குழு அமைத்து கர்நாடக அரசை போய் சந்திச்சு இந்த விவரங்கள் நீங்க மாதம் தண்ணி தர வேண்டிய தரவே இல்லை வரைக்கும் இப்ப இவ்வளவு உங்கள்கிட்ட தண்ணீருக்கு தரலாம், நீங்க வந்து தரணும். இந்த ஆண்டுக்குள்ள அரியர் பாக்கி தண்ணீர் இருக்கிறது, இந்த ஆண்டு இந்த மே 31 முடியுது நீர் ஆண்டு, அதில் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நேராக வைக்கணும். அதே போல மேக்கேதாட்டு கூடாது. நீங்க 9000 கோடி ரூபாய்க்கு மேல திட்டத்தை போட்டிருக்கீங்க, 1000 கோடி அடிக்கட்டுமான பணிகளுக்காக நீங்க ஒதுக்கி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. கர்நாடக அரசு அது செய்யக்கூடாது. உங்களுக்கு முழு அனுமதியும் இன்னும் இந்திய அரசு சார்பில் வந்துடல, வனத்துறையெல்லாம் கொடுக்கல. தமிழ்நாடு எதிர்த்து கொண்டிருக்கிறது. தருமபுரியில் இருசக்கர வாகன விபத்தில் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் சென்னையில் சிகிச்சை பெற்ற இருவருக்கு தானமாக வழங்கப்பட்டது நெகிழ்வை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி கீரைப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர் சந்தோஷ்குமார் கடந்த 18ஆம் தேதி தருமபுரியில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வாகனம் ஒன்று மோதியதில் படுகாயமுற்றதால் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் மூளைச்சாவு அடைந்ததாக 19ஆம் தேதி மருத்துவர்கள் அறிவித்தனர். அவரது உடலிலிருந்து சேகரிக்கப்பட்ட இதயம், சிறுகுடல் ஆகியவை சேலம் விமான நிலையத்திலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டது.
தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவருக்கு இதயமும் மற்றும் ஒருவருக்கு சிறுகுடலும் பொருத்தப்பட்டன. தருமபுரி இளைஞரது குடும்பத்தினரின் செயல் நெகிழ்வை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வைகாசி விசாக வசந்த உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. முதல் நாளில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதையடுத்து வசந்த மண்டபத்தில் நீர் நிரப்பப்பட்ட தொட்டியின் நடுவே உள்ள ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 100 ரூபாய் கட்டண ரசீது வழங்கியதில் சுமார் 25 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த புகாரில் அறநிலையத்துறை பெண் ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கணினி தரவுகள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் மூலம் இந்த முறைகேட்டை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். மேனகா என்ற ஊழியர் பணியில் இருக்கும்போது மட்டும் கட்டண ரசீது வழங்கியதில் மோசடி நடந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேனகா தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டு 5 லட்சம் ரூபாயை திருப்பிக் கட்டியுள்ளார். மீதி தொகையை விரைவில் திருப்பிச் செலுத்துவதாக அவர் கடிதம் மூலம் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் மேனகா மீது காவல்துறையில் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலய பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக செண்பக தியாகராஜர் உன்மத்த நடனமாடி வசந்த மண்டபத்திற்கு எழுந்தருளும் வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சுவாமியின் இந்த நடன காட்சியை காண பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். இந்த விழாவின் தொடர்ச்சியாக வரும் 27ஆம் தேதி தேரோட்டமும் 28ஆம் தேதி சனீஸ்வர பகவான் தங்க காக்கை வாகனத்தில் வீதியுலா வரும் நிகழ்வும் நடைபெறவுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் அருகே தெருவுக்கடை பகுதியில் பள்ளி மற்றும் தேவாலயங்கள் அருகில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி பெண்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடையை திறக்க விடாமல் முற்றுகையிட்ட பொதுமக்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் குடைபிடித்தபடி போராட்டத்தை தொடர்ந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் மின்வெட்டு குறித்து புகார் அளிக்க சென்றபோது மின்வாரிய அலுவலகம் பூட்டப்பட்டு இருந்ததாக கூறி வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. விக்னேஸ்வரா நகரில் தினந்தோறும் ஏற்படும் மின்வெட்டு குறித்து புகார் அளிக்க பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகம் சென்றதாக கூறப்படுகிறது. ஆனால் அலுவலகம் பூட்டப்பட்டிருந்த நிலையில் அங்குள்ள மின்விசிறிகள் ஓடிக்கொண்டிருந்துள்ளன. இதுகுறித்து குன்றத்தூர் மின்வாரிய உதவி இயக்குநரிடம் கேட்டபோது கோடைக்கால மின்னழுத்த பிரச்சினையை சீரமைக்க ஊழியர்கள் களத்திற்கு சென்றதால் அலுவலகம் பூட்டப்பட்டிருந்ததாகவும் இனி இரவு நேர மின்வெட்டு தவிர்க்கப்படும் எனவும் தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே மீன்பிடிக்கச் சென்ற 2 சிறுவர்கள் குளத்தில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். சிறுவர்கள் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் தேடியபோது குளக்கரையில் இருந்த செருப்புகளை வைத்து அவர்கள் நீரில் மூழ்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் இறந்த மகனின் உடலை தர மறுத்து தந்தை கட்டிப்பிடித்து கதறி அழுத காட்சி காண்போரை உலுக்கியது. தமிழக முதல்வர் விஜய், கேரள முதல்வர் சதீஷன் ஆகியோரின் முகபாவனைகள் குறித்த ஒப்பீடுகள் இணையவாசிகளை கவர்ந்திழுக்கிறது. கேரள முதல்வர் சதீஷனிடம் ஆன்லைன் ஊடக இளைஞர் ஒருவர் வாகன சீரமைப்பு குறித்து கேள்வி எழுப்பிய போது அவர் மைக் பிடித்து பேசாமல் தன் கியூட்டான புன்னகை மற்றும் முகபாவனையாலேயே நடக்கும் என்பது போல செய்கை காட்டினார். இந்த வீடியோ இளைஞர்களை வெகுவாக கவர்ந்த நிலையில் இதுகுறித்து பேசிய முதல்வர் சதீஷன் வீட்டில் தன் மகள் மொபைலில் காட்டிய போதுதான் தனக்கே வைரலான விஷயம் தெரிந்ததாக புன்னகையோடு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்காளத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகள் மற்றும் அரசு அங்கீகரித்த மதராசாக்களிலும் காலை வழிபாட்டு கூட்டத்தின் போது வந்தே மாதரம் பாடலை பாடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் சிறுபான்மையினர் நலன் மற்றும் மதராசா கல்வித்துறையின் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் வழிபாட்டு முறையில் ஒரே மாதிரியான தன்மையை கொண்டுவரும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாக அம்மாநிலத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பாஜக அரசு தெரிவித்துள்ளது.
மேற்காசிய போர் காரணமாக இந்தியாவின் வேலைவாய்ப்பு துறை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து சுமார் 13 லட்சத்துக்கும் அதிகமான இந்திய பணியாளர்கள் தாயகம் திரும்பியுள்ளனர். அதே நேரம் கான்பூர் போன்ற தொழில் நகரங்களில் தோல் மற்றும் ஆடை ஏற்றுமதி மந்தமடைந்துள்ளதால் நிறுவனங்கள் தங்களின் உற்பத்தி மற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கையை பாதியாக குறைத்துள்ளன. இதனால் நாட்டின் நகர்ப்புற இளைஞர்களின் வேலையின்மை விகிதம் 14 விழுக்காடாக அதிகரித்துள்ளதோடு பொருளாதார நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் கோடை விடுமுறை காலம் என்பதால் கூட்ட நெரிசல் அதிகரித்துள்ளது. இதனால் கட்டணமில்லா தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் தெய்வ வழிபாடு செய்ய 30 மணி நேரம் வரை காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்துக்கு 6 மணி நேரமும், சர்வ தரிசன டோக்கன் பெற்றவர்கள் 8 மணி நேரமும் காத்திருக்க வேண்டியுள்ளது. கடந்த 5 நாட்களில் மட்டும் 4.32 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தெய்வ வழிபாடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கோடைக்காலம் என்பதால் பக்தர்களின் வசதிக்காக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நிழற்பந்தல்கள், தற்காலிக கழிவறைகள், மருத்துவ வசதிகள், உணவு மற்றும் குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டுக்கு பின்னர் தமிழக அரசியலில் ஒரு சத்தமில்லாத ஒருங்கிணைப்பு அரங்கேறும் என்று திமுக முன்னாள் எம்பி செந்தில்குமார் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் தமிழ்நாட்டின் குறிப்பாக வட மாவட்டங்களில் உள்ள பெரும்பான்மையான சமூகத்துக்கு சமூக நீதியின் அடிப்படையில் அமைச்சரவை அங்கீகாரம் இல்லை என்பது பெரும் ஏமாற்றம் என்று குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடம் வழங்கப்பட்டது குறித்து விசிக கம்யூனிஸ்ட் தோழர்களின் நிலைப்பாடு என்ன என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக திமுக கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார். அந்த கூட்டணி முயற்சி மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது என்றும் அதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் அப்போதே இடதுசாரி கட்சிகள் கருத்து கூறியதாகவும் தெரிவித்தார். அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இரண்டையும் நடைபெற்ற தேர்தலில் மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இந்த 2 அணிக்கும் எதிராகத்தான் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் தாவேகா என்பது கூடுதல் இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு சட்டப்படி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புள்ள கட்சியாக அதுதான் இருந்தது. ஸோ இது வரக்கூடாது, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கக்கூடாது, அதை தடுக்கிற நோக்கத்தோடு இத்தகைய ஒரு முயற்சி நடைபெற்றது என்பது உண்மைதான். இந்த மாதிரியான ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது என்பது உண்மைதான். அதை நாங்கள் ஏற்றுக்கல. அது மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் பிரிந்து சென்றதால் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் மதச்சார்பின்மை பாதுகாக்கப்படும் என்று சொல்ல முடியாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை எந்த காரணத்தை கொண்டும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசு ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலுக்கு இடம் கொடுக்க கூடாது என்றும் வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். முதல்வர் விஜயின் ஆலோசகர்களாக தாவேகாவின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி, விஜயின் நண்பர் விஷ்ணு ரெட்டி ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமியும் பொது விவகாரங்களுக்கான ஆலோசகராக விஷ்ணு ரெட்டியும் செயல்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக விஜயின் ஜோதிடர் ரத்தன் பண்டிட் என்பவரை ஆலோசகராக ஏற்கனவே நியமித்து சர்ச்சையானதால் நியமனம் வாபஸ் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் பதவிகள் கிடைக்காததால் அதிமுகவில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் கடும் அதிருப்தியில் உள்ளதாக தெரிய வருகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் வென்ற நிலையில் சண்முகம், வேலுமணி அணியினர் ஒரு பிரிவாக பிரிந்து தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்தனர். 5 பேருக்கு ஒருவர் என தங்கள் அணிக்கு 5 அமைச்சர்கள் பதவி கிடைக்கும் என்று அதிருப்தி அணியினர் கணக்கு போட்டனர். ஆனால் கட்சித்தாவல் தடை சட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளின் காரணங்களால் அமைச்சரவையில் அவர்களுக்கு இடம் கிடைக்காததால் அதிருப்தி அடைந்துள்ளனர். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை மீண்டும் கூட்ட கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். தாவேகா அமைச்சரவையில் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு இடம் கிடைக்காத நிலையில் தமக்கான ஆதரவை வலுவாக்க அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். இந்த கூட்டத்தில் பங்கேற்காத நிர்வாகிகளின் பதவிகளை பறிக்கவும் எதிர்ப்பு காட்டுபவர்களை அடையாளம் காணவும் அவர் திட்டமிட்டுள்ளார். கடந்த 19ஆம் தேதிதான் ஏற்கனவே ஒரு கூட்டம் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.
இனிவரும் அனைத்து தேர்தல்களிலும் தனிச்சின்னத்தில் மட்டுமே போட்டியிடுவது என மனிதநேய மக்கள் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அக்கட்சி சார்பில் சென்னையில் 2 நாட்களாக நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தல்களில் மனிதநேய மக்கள் கட்சி தனிச்சின்னத்தில் மட்டுமே போட்டியிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மணப்பாறை, நாகை என 2 தொகுதிகளில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் அக்கட்சி போட்டியிட்டது. நாகையில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா மட்டும் வெற்றி பெற்றார். 10 மாநிலங்களில் உள்ள 24 ராஜ்யசபா இடங்களுக்கு ஜூன் 18 அன்று தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஆந்திரா, குஜராத், கர்நாடகாவில் தலா 4 இடங்களுக்கும், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் தலா 3 இடங்களுக்கும், ஜார்க்கண்டில் 2, மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 இடத்திற்கும் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 8 கடைசி நாளாகும். தவிக அமைச்சரவையில் இணைந்த விசிக மற்றும் ஐயுஎம்எல் கட்சிகளை திமுக மூத்த தலைவர் ஆர் ராசா கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் ஏணி சின்னத்தை குறிப்பிட்டு ஐயுஎம்எல் கட்சியையும், சிறுத்தையை குறிப்பிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் சாடியுள்ளார். முன்னேற தரப்பட்ட ஏணியும், மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு ஆதரவாகிவிட்டதாக விமர்சித்துள்ளார். அதோடு காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம், வெற்றி நமக்கே என்று ஆர் ராசா குறிப்பிட்டுள்ளார். திமுக மூத்த நிர்வாகியான இவரின் இந்த கருத்து தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளை விமர்சிக்க பயன்படுத்திய வார்த்தை பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாக கண்டனம் எழுந்தது. இதனையடுத்து சர்ச்சைக்குரிய பதிவை ஆர் ராசா நீக்கியுள்ளார். தவிக அமைச்சரவையில் விசிக, முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இணைந்ததற்கு திமுக எம்பி ஆர் ராசா சமூக வலைதளத்தில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் அதற்கு விசிக முன்னாள் எம்எல்ஏ பாலாஜி பதிலளித்துள்ளார். அதிகாரம் எளியவருக்கு அதில் என்ன ஆத்திரம் என்ற கேள்வி எழுப்பிய பாலாஜி, ஆற்றாமையால் அள்ளி வீசும் அவதூறுகள் அசைத்திடாது, அமைதியாய் கடப்பது அநாகரிகம் தவிர்க்கவே என்று கூறியுள்ளார். தொடர்ந்து அநீதி உரைத்தால் அணைக்க முடியா அனலில் தகித்து போவீர் என்றும் எச்சரித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகள் அல்லாத தமிழக வெற்றிக்கழக உறுப்பினர்கள் அரசு சார்ந்த விவகாரங்களில் தலையிடுவதோ, ஆய்வுகள் மேற்கொள்வதோ அறவே கூடாது என்று கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக அமைச்சருமான என் ஆனந்த் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவிக உறுப்பினர்கள் தங்களின் எல்லை என்ன என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என்றும், மக்கள் சேவையில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அரசு மருத்துவமனையில் தவிக உறுப்பினர்கள் சிலர் திடீர் ஆய்வு நடத்தியது சர்ச்சையான நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கோபாலபுரத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் குடிநீர் தொட்டி திறக்கப்பட்டது. மாநகராட்சி மற்றும் தனியார் அமைப்பு உதவியுடன் இணைந்து அமைக்கப்பட்ட குடிநீர் தொட்டியை MKM பில்டர்ஸ் உரிமையாளர் ஷாஜகான் திறந்து வைத்தார். தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து மைதானங்களிலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டி அமைக்கப்படும் என்று தவிக மாநில செய்தி தொடர்பாளர் அமலன் சாம்ராஜ் பிரபாகர் தெரிவித்தார். கோபாலபுரம் விளையாட்டு மைதானத்தில் வெளியில் ஒரு குடிநீர் தொட்டி அமைத்திருக்கிறார். இது தற்காலிகமாக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடுதான். மாநகராட்சி அவர்கள் மூலியமாகவும், தொண்டு நிறுவனங்கள் ஐயா அவர்களுடைய மூலியமாகவும் இது விரிவாக்கம் செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட RO பிளான்ட் எல்லா கிரவுண்ட்லையும் 1000 தொகுதிக்கு உட்பட்ட எல்லா விளையாட்டு கிரவுண்ட்லையும் இது விரைவில் நிறுவப்படும்.